கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் இந்த 4 நாள்ல எவ்வளவு வசூல், நேற்று திங்கட்கிழமை எப்படிப்பட்ட வசூல், இதுவரையும் இந்த படம் எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, ஒரு பக்கம் வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல படுதோல்வி படமா அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம், அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு, அப்புறம் தீயவர் குலை நடுங்க அப்படின்னு அர்ஜுன் அவர்களோட படம், அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இது இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து ஆண் பாவம் பொல்லாதது, காந்தா, அந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான். இத ரொம்ப சில பேர் மட்டும் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40% பேர் தான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிற படம். அதுல வந்து காதல் நீதானா அப்படிங்கிற பாட்டு, சிம்ரன் கையில அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரத்குமார், ஆஸ்டர் கார்டன், கண்ணன் இளவட்டம், அப்புறம் பாண்டியராஜ், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற ஒரு அசாமீஸ் திரைப்படம் நேற்று 25வது நாள் இந்தியாவில் 59 லட்சம், டோட்டலா 30 கோடியே 52 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 30 கோடியே கடந்திருக்கு. பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி 16 கோடிக்கு மேல ஷேர் வந்து கிட்டத்தட்ட இந்த படம் 13 கோடி கிட்ட இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்குங்க. 500% மேல இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. 544%. அப்புறம் லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தே அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் தொடர்ந்து சரியான கலெக்ஷன். நேற்று 46வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 78 லட்சம், டோட்டலா 88 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 7 கோடி. இந்த படத்தோட ஷேர் 40 கோடிக்கு மேல போயிருக்கு. அதாவது சொன்னா நம்ப மாட்டீங்க, இதுவரையும் நம்ம சொன்னதிலேயே எந்த படமுமே 1000% வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் நம்ம சொன்னதில்லை. இந்த படம் வந்திருக்கு. அதாவது அந்த 4 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசாமீஸ் 7 கோடி பட்ஜெட் உள்ள ஒரு படத்தோட தியேட்ரிக்கல் வேல்யூவை தான் நம்ம சொல்றோம். இது வந்து ஆக்சுவலா ஓன் ரிலீஸ் கூட அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா சில இடத்துல கமிஷன் பேஸ்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த படம் 1000% கிட்ட ரெக்கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை, பெரிய வெற்றி. எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டைம்ல இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நான் பார்க்கல. அதுவும் இந்த அளவுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தை நான் பார்க்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வேற ஏதாவது படம் அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கு, இல்ல நான் சொல்லாத ஏதாவது ஒரு வேற லாங்குவேஜ் படம் அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா கூட அதை கமெண்ட்ல போடுங்க. மேபி அந்த படத்தோட வசூல கூட நம்ம வரப்போற நாட்கள்ல பேசலாம். தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 11 இந்தியாவில் 1 கோடியே 80 லட்சம், டோட்டலா 2 கோடியே 25 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 75 கோடியே 46 லட்சம் இந்தியாலையும், 94 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட், 45 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 51 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் இந்த 11 நாள்ல 114% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் மஸ்தி 4 இந்த படத்தோட டே 4 இந்தியாவில் 1 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 14 லட்சம். 11 கோடியே 70 லட்சம் இந்தியாலையும், 13 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 50 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 25 கோடி. இதுவரையும் 7 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. அதாவது இந்த படம் இதுவரையுமே 28% தான் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான வசூல். 120 பகதூர் அப்படிங்கிற படம், இந்த படமுமே கிட்டத்தட்ட அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஆனா அதோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னு கூட சொல்லலாம், ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அதிகம். ஸோ 120 பகதூர் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 68 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 82 லட்சம். இதுவரையும் டோட்டலா 14 கோடியே 76 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 7 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. ஆனா இது பத்தவே பத்தாது. வெறும் 22% தான் இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் இந்த படம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா 56ல இருந்து 60 கோடி கிட்ட வசூல் பண்ணணும் இந்த படம் பிரேக் ஈவன் பண்றதுக்கே. அப்புறம் 12A ரயில்வே காலனி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், உலகம் முழுக்க 50 லட்சம். 3 கோடியே 3 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 3 கோடியே 68 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 6 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையும் 2 கோடியே 10 லட்சம் தான் ஷேர் வந்திருக்கு. 35% ரெக்கவர் பண்ணி இந்த படமுமே கிட்டத்தட்ட படு மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 42 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 58 லட்சம். 7 கோடியே 72 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், டோட்டலா உலகம் முழுக்க 8 கோடியே 68 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட், 4.5 கோடி இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆல்ரெடி இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடுச்சு 4வது நாள்லயே. 4 கோடியே 70 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 104% ரெக்கவரி பண்ணியிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. அப்புறம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட விலாயத் புத்தா அப்படிங்கிற படம்
நேற்று 4வது நாள் கேரளால 39 லட்சம், உலகம் முழுக்க 43 லட்சம். டோட்டலா 4,23,00,000 கேரளாலையும், 4,83,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், 6,50,00,000 தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் இந்த படத்துக்கு 2,64,00,000 தான் ஷேர் வந்திருக்கு. நேற்று பயங்கரமான டிராப் இருக்குங்க, மோசமான கலெக்ஷன். 40% இந்த படம் வந்து இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் வரப்போற நாட்கள்ல பெரிய லெவல்ல கலெக்ஷன் பண்ணாதான் வெற்றி படமா அமையும். ஆனா எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் ஆல்ரெடி சம்பவம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. நேற்று 4வது நாள் கேரளால 2,20,00,000, உலகம் முழுக்க 3,25,00,000 ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கேரளால 7,70,00,000, உலகம் முழுக்க 13,38,00,000, கிட்டத்தட்ட 4.25 கோடி கிட்ட இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 5.5 கோடிக்கு போயிருக்கு. இப்பவே இந்த படம் 7 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருச்சு. 131% இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட டேட் 25, தமிழ்நாட்டுல 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், டோட்டலா 24,34,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3 கோடி, ஆல்ரெடி 11 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 393% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் ஆரோமலே அப்படிங்கிற படம் நேற்று 18வது நாள் தமிழ்நாட்டுல 2 லட்சம், அப்புறம் டோட்டலா இந்த படம் தமிழ்நாட்டுல 3,74,00,000, உலகம் முழுக்க 4,02,00,000. ஸோ பட்ஜெட் 4,25,00,000, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 2 கோடிக்கு போயிருக்கு. 1,88,00,000 கிட்டத்தட்ட முட்டி மோதி கிட்ட வந்துடுச்சு. இன்னும் இந்த படம் வந்து ஒரு 25 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். ஆனா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜ்னு சொல்ற அளவுக்கு ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்த படம். ஸோ 93% இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 94%. காந்தா அப்படிங்கிற படம் நேற்று 11வது நாள் தமிழ்நாட்டில் 13 லட்சம், உலகம் முழுக்க 16 லட்சம், டோட்டலா 10,79,00,000 தமிழ்நாட்டிலையும், 36 கோடியே 12 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 40 கோடி பட்ஜெட், 26 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 19 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 76% ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் இப்போதைக்கு ரொம்ப மோசமான கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த படம் பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஃபிளாப் அப்படிங்கிற வெர்டிக்ட் தான் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முனிஷ்காந்த் நடிச்ச மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டுல 21 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், ஓரளவுக்கு நேற்று திங்கக்கிழமை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு இந்த படம். தமிழ்நாட்டுல டோட்டலா 1,48,00,000, உலகம் முழுக்க 1,56,00,000. பட்ஜெட் 4 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 1.5 கோடி, ஷேர் வந்து இப்போதைக்கு 84 லட்சம் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 56%. வரப்போற நாட்கள்ல இந்த படம் இப்படியே 25 லட்சம் 30 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் பிரேக் இவன் பண்ணி வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். 28ஆம் தேதி நிறைய படங்கள் வருது. முக்கியமா தனுஷ் அவர்களோட தேரே இஷ்கு மெயின் வருது. அதோட அட்வான்ஸ் புக்கிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட இந்தியாவோட இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1,90,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல எல்லாம் இன்னும் புக்கிங் சரியா ஓப்பன் ஆகல போல. நான் பார்க்கும்போது ரொம்ப 1 லட்சத்துக்கும் கீழே தான் இருந்தது. கண்டிப்பா தனுஷ் படம் தமிழ்நாட்டுல ஓப்பன் ஆகும்போது அதுக்கு ஒரு பெரிய நம்பர் வரும். ஸோ இந்த படத்துக்கு நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ரீசெண்டா அந்த ட்ரெய்லர் கூட நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் தீயவர் குலை நடுங்க அப்படின்னு அர்ஜுன் அவர்களோட திரைப்படம் நேற்று டே 4 தமிழ்நாட்டுல 7 லட்சம், உலகம் முழுக்க 8 லட்சம், டோட்டலா 58 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 7 கோடி பட்ஜெட், 2.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுல 34 லட்சம் ஷேரா வந்திருக்கு. ரொம்ப மோசங்க, கிட்டத்தட்ட 13% தான் இப்போதைக்கு இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் கவினும் ஆண்ட்ரியாவும் நடிச்ச மாஸ்க் திரைப்படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டுல 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், 4,69,00,000 தமிழ்நாட்டிலையும், 5,08,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 6 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 2.25 கோடி இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. 45% ரெக்கவர் ஆயிருக்கு. நேத்து திங்கக்கிழமை இந்த படம் பெரிய லெவல்ல டிராப் ஆயிருக்கு. ஸோ இது பத்தவே பத்தாது. இந்த படம் வீக் டேஸ்லயே ஒரு 80 லட்சம் 90 லட்சம் கிட்டத்தட்ட அந்த 1 கோடிக்கு நெருங்கி கலெக்ட் பண்ணாதான் இந்த படம் ஓரளவுக்கு பிரேக் எவன் பண்ணி ஓரளவுக்கு வெற்றி படமாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நேத்து கலெக்ஷன் பெரிய அளவுல டிராப். மேபி வரப்போற நாட்கள்ல இந்த படம் பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 4 இயர்ஸ் ஆஃப் மாநாடு. ஸோ சிம்பு அவர்களோட ஒரு தரமான ஒரு படம், அவ்வளோ சூப்பரா செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். நம்ம வெங்கட் பிரபு கலக்கி இருப்பாரு. அதை தாண்டி யுவன் சங்கர் ராஜா கலக்கி இருப்பாரு இந்த படத்துல. ஸோ இந்த படம் வசூல் ரீதியா 66,45,00,000 தமிழ்நாட்டிலையும், கேரளால 1,95,00,000, கர்நாடகால 5,40,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால
1,15,00,000, ஓவர்சீஸ்ல 29,15,00,000, உலகம் முழுக்க 104,10,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி, 56 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.